ஹலோ கைஸ், அதான் உங்க வைரம் எஃபெக்ட்ஸ். வைரம் எஃபெக்ட்ஸ். என்னோட செல்ஃப் இன்ட்ரோ பண்ணா நான் ஃபுல் நேம் வைரமுத்து, ஸோ ஷார்ட்டாக வைரம்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு ட்ரேடிங் எப்படி இன்ட்ரெஸ்டாக வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2.5 years நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் எல்லாரும் மாதிரி தான் பைனரி பண்ணேன். ஸோ பைனரி நிறைய லாசஸ் ஆச்சு. அது ஒழுங்காக பண்ண முடியாது, ஒழுங்காக வராது எனக்கு. லாசஸ் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் பற்றி வந்துச்சு. ஸோ ஃபாரெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். நிறைய எக்கச்சக்கமாக லாஸ் பண்ணேன். எக்கச்சக்க லைவ் அக்கௌண்ட்ஸ் பேருக்கு, ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் பேருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 அக்கௌண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணியிருப்பேன். ரியல் அக்கௌண்ட் கணக்கே கிடையாது, நிறைய இது ப்ளோ பண்ணியிருப்பேன். என்னோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் சொன்னா என்னோட ப்ராஃபிட்டோட லாஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய டைம் கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ் ஒன் கிளியர் பண்ணுறது, ஃபேஸ் டூ கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டைம் போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி லைவ் அக்கௌண்ட் சொன்னா சின்ன சின்ன பேர்ஸ் ஒரு $15, $20, $10 வருது. ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு $100 சம்திங் பண்ணியிருப்பேன். அது போக லாஸ்ட்டாக நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி 100 rupees 1000 மாற்றினேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்து பண்ணுறேன். ஸோ எஸ்எம்சி வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எம்சி ஐசிடி இந்த ரெண்டு யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறேன். இப்போ நான் ப்ராஃபிட்டபிள் கேட்டேன், கண்டிப்பா இல்லை. ப்ராஃபிட்டபிள் கண்டிப்பா ஆகுங்கிற நம்பிக்கையில தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னில நீங்களே எப்படி வரணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்டா ஒரு நண்பனா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ எதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாம 30 days சேலஞ்சில். ஸோ அதில் 1 week முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பாஸ்ட் 5 daysக்கான ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் சீக்கிரமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஜேர்னல் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. இப்போ நான் பண்றேன்னா நான் வித்தியாசமா பண்றேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அவங்க செல்ஃப் கேத்தாப்ல. ஸோ நான் எப்படி பண்றேன், என்னோட இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன்ல கண்டிப்பா வரும். 1 second ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னோட டேப் கைஸ். செகண்ட்ல தான் வாங்குது ஒரு சாம்சங் டேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வீக் 1 day. ஸோ 1 day நல்ல செட்டப்பாக தான் கிடச்சிது. 3 இதுலேயும் ட்ரேட் எடுத்தேன், 3 பேர்லையும் எடுத்தேன். 3லேயுமே இருந்துச்சு. செல் மட்டும் தான் பார்த்துருந்தேன். அதுக்கு முந்தின நாள் வந்து நான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டேங்கிறதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் பண்ணல. நான் பிளான் பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே வந்துச்சு. ஒரு மார்க்கெட்டான ரிஸ்க் தான் பண்ணேன். எனக்கு ஒரு $5 சம்திங் தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே லாஸ் ஜிபிபிஎஸ்சி மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்கெட் போச்சு. ஆனால் பிரேக் இவனில் க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி, பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணி பிரேக் இவன் அடிச்சிட்டு, அதனால அதில் மட்டும் தான் எனக்கு ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ அடுத்த நாள் 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஜிபிபி யூஎஸ்டியும் கோல்டையும் சொல்லிட்டு கிடைச்சது. ரெண்டுலையுமே நான் யூஸ் பண்ற மாதிரி தான் லண்டன் செஷன் பேஸ் பண்ணி தான் பண்றேன். முக்கியமா என்ன பார்ப்பேன்னா ஏஷியன் ஹை, ஏஷியன் லோ ஸ்வீப் பண்ணி கண்டிப்பா பார்ப்பேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். வித் நல்ல கீழே விழுந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுலயும் மாடரேட்டான ஒரு ரிஸ்க் வச்சா $1, $3 நல்ல நல்ல ரிவார்டுக்கு. ஆனா என் நேரமா என்னன்னு தெரியல, அதுவும் லாஸ் டே டு டே. சரி அப்படியே டே 3க்கு வரும். டே 3ல அங்கதான் டே 3 என்ன பண்ணா கோல்ட்ல தான் ட்ரேட் எடுத்தேன். பை என்ட்ரி தான் எடுத்தேன். ஏன்னா நான் முன்னாலேயே ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி சொன்னேன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு புதன்கிழமை தான் வந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு $2 கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. இல்லை அந்த ட்ரேட் எடுக்கும்போது என்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். ஸோ 200 rupees கொடுத்து 2 USDT வாங்கினேன். அது எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட 200 கொடுத்துட்டாங்க, நான் அவங்க பே பண்ணேன். ஸோ அந்த ட்ரேட்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னாச்சு, நான் ஒரு நல்ல ஒரு மாடரேட்டான ரிஸ்க் தான் ஏம் பண்ணேன். ஒரு $80, ஆமா 85 சென்ட், ஒரு $85 கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல லாஸ் ஆயிட்டு. நம்ம என்ன நினைச்சோம், சரி நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பொழுது அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணா, அழகா மார்க்கெட் கீழே இறங்கினா ஃபர்ஸ்ட் டேப் பண்ணதுலயும் நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ஸ்வீப் பண்ணிட்டு மேலே ஏறினோன்னு திரும்ப என்ன பண்ணா, திரும்பி ஸ்வீப் பண்ணா. நான் சும்மா இருப்பேன்னா சரி நல்ல ரிவர்சலா கிடைச்சதே, நம்ம கன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம என்ட்ரி போட்டுருவோம்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டேன். அதுல ரிஸ்க் அந்த அளவுக்கு கரெக்டா கால்குலேட் பண்ணல. ஆனா அதுவுமே கிட்டத்தட்ட $1 கிட்ட தான் ரிஸ்க் வந்துச்சு. ஒரு 0.60 சென்ட் எல்லாம் 80 60ல இருந்து 80க்குள்ள ஒரு ரிஸ்க் வச்சிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடு மொத்தம் 4 ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். 0.5. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போக பார்சல் க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்டா 2 ட்ரேட் ஃபோல்ட் பண்ணேன். அதுலயும் 1 டிபி அடிச்சது. லாஸ்ட் டிபி அடிக்கிறதுக்காக தான் நமக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. கரெக்டா கிட்டத்தட்ட போனா அதுவும் வின் ஆயிடுச்சு. ஸோ அதுல ஆல்மோஸ்ட் $8, அதாவது $8.9 எடுத்தேன். அந்த ட்ரேட் எடுத்தோன்னு தான்
2 நாள் பண்ண லாஸை ரெக்கவர் பண்ணுறதுன்னு தோணுச்சு. சரி அடுத்த நாள் நமக்கு எப்படியும் ப்ராஃபிட் பண்ணுவோமான்னு தெரியல. ஏன்னா நினச்சேன். ஏன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணால் இன்னொரு நாள் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தெரியும். நான் நினச்ச மாதிரி தான். ஸோ பை என்ட்ரி பார்த்தேன். எஸ்எல் அடிச்சிட்டான். ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி பார்த்தேன். அதுலேயும் எஸ்எல் அடிச்சிட்டான். அப்போ என்னாச்சு, க்ளோ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மகிட்ட காசு இல்லையே. அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் டே 4ல். இருந்த அக்கௌண்ட்டையும் நம்ம ப்ளோ பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹார்டரான ஏர்ன் பண்ணி தான். ஸோ ஏன்னா நான் டெலிவரி ஜாப் போட்டி சேர்த்து வச்ச அமௌண்ட் தான். ஆனால் அதில் முந்தின நாள் ப்ராஃபிட் பண்ணிடுறோம்னா அது எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை. அஃபெக்ட் ஆயிருந்தது தான் கண்டிப்பாக பயங்கர வருத்தமாக இருப்பேன். அதனால் அது ஒன்றும் தெரில. அதில் லாஸ் ஆகிட்டு. ஸோ அதுலேயுமே ஜேர்னல் பண்ணியிருப்பேன். எக்ஸ்பெக்டட் செல் பண்ணேன். ஆனால் என் ஒசல் அடிச்சுட்டு திரும்ப போயிட்டான். ஆனால் அன்னைக்கு என்எஃப்பி இருந்துச்சு. ஸோ என்எஃப்பி என் ஃபேவராக போச்சு. செல் பார்த்து கீழே இருந்து பை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் பை பண்ணி மேலே போனான். திரும்ப கீழே வந்தான். திரும்ப எஸ்எல் அடித்தான். திரும்ப ரீஎன்ட்ரி ஆனா. திரும்ப எஸ்எல் அடித்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு லர்னர் செஷன் முடிஞ்சிச்சு. நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி நியூ இயர்க்கில் அப்படியே சரசரன்னு அடிச்சுட்டு நியூஸில் பண்ணிட்டேன் 1/2 ஹவரில். சரி டே 5 பார்த்தோம்னா டே 5ல நம்ம சும்மா தான் இருந்தோம். வெள்ளிக்கிழமை மறுநாள் மார்க்கெட் யூஎஸ் பேங்க் லீவு. அதனால் ட்ரேட்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே உட்காந்துட்டேன். ஷார்ட்டை பார்க்கவே இல்லை. அப்படியே இந்தியன் மார்க்கெட் பக்கம் போயிட்டேன். அங்கே போனால் அங்கேயும் எஸ்எல் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு அதுவும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு இங்கே வந்தேன்னா கரெக்டாக என்ட்ரி அலைனா இருந்துச்சு. சரி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ எங்கள் குரூப்பில் வந்து நாங்கள் பேசணும். இந்த மாதிரி மந்தில் நம்ம ரியல் அக்கௌண்ட் இல்லைனாலும் காம்படிஷன் அக்கௌண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ நமக்கு நார்மலாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணேன். ஆனால் அப்படியே லாஸ். சரி முதல் தேட்டெல்லாம் லாஸ் ஆச்சு. சரி 2வது ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள வந்து எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு அதுலேயும் என்ட்ரி போட்டா. அதுவும் லாஸ். என்ன செய்ய, கடைசியில் அதோட ஜேர்னல் முடிச்சு வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப போரா இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தேன். சரி என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி என்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோ மெசேஜ் போட்டார். ப்ரோ இன்னைக்கு மார்க்கெட் லீவு எடுக்க வேண்டாம்னு சொன்னேனே ஏன் பார்த்தீங்க, இன்னைக்கு ஃப்ரீ விடலாம்ல மைண்டு அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆமா ப்ரோ சரி காம்படிஷன் அக்கௌண்ட் தான் அதெல்லாம் எடுப்போம். பட் கொஞ்சம் தொண்டை பிடிச்சிட்டு சாரி சளி பிடிச்சிட்டு அதான் அப்படி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். அனலைஸ் எடுத்து வச்சிருவேன். மண்டே நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒர்க் பார்த்து நம்ம எடுத்து வைக்க வேண்டியதான். இந்த டைம் இதில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி அடுத்தடுத்த பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் செகண்ட் வாரம் டே 6 ஆரம்பிக்கும். நம்ம டே 6ல் தாராளமாக அடுத்தடுத்த நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம். ஓகே இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். இது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போக போக நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். என்னடா கோட்டை பிளேசர் போட்டு வந்திருக்கானேன்னு பார்க்காதீங்க. அவசரமாக தேர்ந்தாங்க. ஒரு நல்ல இவங்க பெருசாக கிடைக்கல. அதனால உள்ள டிஷர்ட் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் ஃபேடடாக இருந்துச்சு. அதனால தான் இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தா நம்ம இந்த வாரத்தில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். அதுவும் கொஞ்சம் இல்லை 10% ப்ராஃபிட்டில் இருக்கும். அதனால் பிரச்சனை ரொம்பவே இல்லை. ரெகுலராக ஒரு இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோம்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் இருப்போம். சொல்ல முடியாது இந்த வீக் பாசிட்டிவில் இருந்தால் அடுத்த வீக் லாஸில் கூட இருக்கலாம். அது எப்படினாலும் மாறலாம். ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கிறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.